இப்போ ரீசென்ட் பீரியட்ல இந்தியாவுல இருக்க பெரிய பெரிய மில்லியனர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆக்டர்ஸா இருக்கட்டும், கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், இப்படி பலரினுடைய கண்களும் துபாய்ல இருக்க ப்ராப்பர்ட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா தான் இருக்கு. சொல்லப்போனா துபாயினுடைய ரியல் எஸ்டேட் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டாப் மில்லியனர்ஸா இருக்க முகேஷ் அம்பானியா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா ஃபேமஸ் பெர்சனாலிட்டீஸா இருக்க ஷாருக் கானா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே துபாய்ல அவங்களுக்குன்னு ப்ராப்பர்ட்டீஸ் நெறைய இருக்கு. இப்ப துபாய் வந்துட்டு ஒரு லக்ஸூரியஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றத காட்டிலும், ஒரு குளோபல் பிசினஸ் ஹப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதனால இப்படி டாப் மில்லியனர்ஸ்னுடைய கண்கள் துபாயினுடைய ப்ராப்பர்ட்டீஸ் மேல இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான பதிவுல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டூ தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. துபாயோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பெரிய பெரிய மில்லியனர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்னுடைய ஒரு தங்க சுரங்கம் அப்படின்னே சொல்லலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல துபாயில இந்த ரியல் எஸ்டேட் சேல்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருந்திருக்கு. அண்ட் அவங்களுடைய பெர் ஸ்கொயர் ஃபீட் விலையானதுமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கை அடைஞ்சிருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ஈஸியா 10ல இருந்து 100 மில்லியன் டாலர்ஸ் வரைக்குமே சேல் ஆகியிருக்கான். இப்படி டூரிசமையும் தாண்டி அவங்களுடைய ரியல் எஸ்டேட் பிரைசிங்கா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்ல இருக்கு. ஸோ எதனால அப்படிங்கிறதையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்க பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் அண்ட் மில்லியனர்ஸ் இவங்களுடைய கண்கள் ஏன் இந்தியாவ தாண்டி வெளிய எவ்ளோ கண்ட்ரீஸ் இருந்தாலுமே, இந்தியாவுக்குள்ளேயே ரொம்ப வேல்யூபிளான ஸ்டேட்ஸ் நெறைய இருந்தாலுமே, துபாய்ல போய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம லைனா பார்க்க போறோம். ரொம்ப மேஜரான இந்த ரிச்சா இருக்க இந்த மில்லியனர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுடைய ஒரு காமன் மைண்ட் செட் என்னன்னா, அவங்க கையில இருக்கிற காச எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? எப்படி அத டபுள் ஆக்கலாம்? எப்படி அதுலருந்து ப்ராஃபிட் பார்க்கலாம்? அப்படிங்கிறதா தான் இருக்கும். இப்ப நார்மல் பீப்பிள் நம்மளுடைய மைண்ட் செட் ஒரு ரூ. 10 இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கிற கடனெல்லாம் அடைச்சுட்டு, இஎம்ஐலாம் கட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா, சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவோம். ஆனா, இந்த பெரிய பெரிய மில்லியனர்ஸ்னுடைய மைண்ட் செட்டுங்கிறதே, தன் கையில இருக்கிற காச எப்படி இன்னும் வளர்க்கலாம், எப்படி டபுள் ஆக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய மேஜர் மைண்ட் செட்டாவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க காமனா பார்க்குற ஒரு விஷயம், ஆர் மெயினா பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான். சரி, ஓகே. இப்ப ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே இந்தியாவ தாண்டி துபாய்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வழியாவே பார்த்துடலாம். இப்போ உங்க கையில ஒரு $3,000,000 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சேவிங்ஸா இருக்கு. ஸோ இத நீங்க எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த அமௌண்ட்ட டபுள் ஆக்கணும். ஆர் இந்த அமௌண்ட்ட வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப என்ன பண்றீங்க? ஒரு 3 சிட்டீஸ்ல இந்த $3,000,000 வச்சுட்டு 3 சிட்டீஸ்ல இடம் வாங்குறீங்க. அதாவது 1,000,000 வந்துட்டு மும்பைல, 1,000,000 டெல்லில, 1,000,000 துபாய்லன்னு சொல்லி 3 இடத்துலயும் ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறீங்க. இப்ப ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்பர்ட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி இப்ப நீங்க வாங்கியிருக்க இந்த $1,000,000 ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ இருக்கு இல்லையா? அது 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மும்பைல 1,500,000 இருக்கும். அதாவது அதனுடைய ஆனுவல் குரோத் ரேட் அப்படிங்கிறது 4.5% அண்ட் டெல்லில பார்த்தீங்கன்னா 1,400,000 இருக்கும். பட் அதுவே துபாய்ல எடுத்தீங்க அப்படின்னா 2-2.5 மில்லியனா இருக்கும். இப்ப இதனுடைய ஆனுவல் குரோத் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க போட்டத விட டபுள் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து டபுளா வரும். ஸோ இதுதான் நம்ம கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, இந்த கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் தான். இப்போ இதே $1,000,000 ப்ராப்பர்ட்டிய நீங்க டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. துபாய்ல, லண்டன்ல, நியூயார்க்ல அப்படிலாம் நம்மளுடைய இந்த மும்பைல இங்கெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, இதனுடைய கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு லண்டன்ல பார்த்தீங்கன்னா 4%, நியூயார்க்ல 6%, மும்பைல 4-5%. ஆனா துபாய்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, டூ தி பீக் 5-8% வரைக்கும் அதனுடைய கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இந்த கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத காட்டிலும், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம வேற ஏதாவது ஒரு சிட்டீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கான கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கட்டணும். இப்ப இந்த கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அந்த வேல்யூவோட இது எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு வேல்யூயும் கம்பேர் பண்ணி, நம்ம அதுக்கான டாக்ஸ கண்டிப்பா கட்டியே ஆகணும். இப்போ லண்டன், இந்தியா, யுஎஸ்ஏ இந்த மாதிரியான இடங்கள்லலாம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா, 20% இந்த டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கட்டி ஆகணும். ஆனா துபாய்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, "ச்ச என்ன மனுசன்யா" அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் முகமது பின் ரஷீத நம்ம பாராட்டுற விதத்தில 0 ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கான்செப்ட் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, துபாய்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா, அங்க நீங்க டாக்ஸே கட்ட வேண்டாம். டாக்ஸே இல்லாம நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்குறது நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்தாலுமே, அந்த இடம் எவ்வளோ லக்ஸூரியஸா இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும் இல்லையா? இப்ப இதையுமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடலாம். இப்போ உங்க கையில ஒரு ரூ. 2,00,00,000 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க மும்பைலயோ, இல்ல டெல்லிலயோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. ஒரு வீடு வாங்கணும், அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அங்க ஒரு 2 க்ரோர்ஸ வச்சு பொல்யூஷன் கம்மியா இருக்கு ஆர் நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரியான 2 பிஹெச்கே நம்மளால வாங்க முடியாது. அப்படியே நமக்கு 2 க்ரோர்ஸ்ல நமக்கு கிடைக்குது அப்படின்னாலும், ரொம்ப கன்ஜஸ்டடான இருக்க காலனி ஏரியாஸ்ல தான் கிடைக்கும். ஆனா இதே 2 க்ரோர்ஸ்ல துபாய்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா, பாப்புலேஷன் கம்மியா இருக்க, நெறைய ஃபீச்சர்ஸோட இருக்க அபார்ட்மெண்ட்டயே நம்மளால வாங்க முடியும். இதுக்கு மேல நான் சொன்னேன் அப்படின்னா, துபாயினுடைய ரியல் எஸ்டேட்க்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ, அதனால அப்படியே நம்ம இன்னொரு கான்செப்ட்க்கு நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போயிடலாம். இப்படி அங்க நெறைய மில்லியனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, ரென்டல் இன்கம். இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய மில்லியனர் இன்வெஸ்டர்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பணத்த அப்படியே வச்சுட்டு இருக்கிறத காட்டிலும், அத எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அத எப்படி வளர்க்கலாம்? அத எப்படி டபுள் ஆக்கலாம்? அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரு காலியான நிலத்த வாங்கி போட்டு, அதனுடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ட பார்க்கிறத காட்டிலும், ஒரு வீட்டையோ, இல்ல அபார்ட்மெண்ட்டையோ வாங்கி போட்டு, அத ரென்ட்‌க்கு விட்டு அதிலிருந்து ஏர்ன் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப எல்லாருமே அப்படிதான் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்படியும் ஏர்ன் பண்றவங்க சிலர் இருக்காங்க. ஸோ இப்படி ரென்டல் இன்கம்லயுமே துபாய் எப்படி கேம் சேஞ்சரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப இப்படி ரென்ட்‌க்கு விடுறாங்க இல்லையா? இப்படி விடும்பொழுது இதுக்கான ரென்டல் இன்கம் டாக்ஸுமே நம்ம கட்டியே ஆகணும். இப்ப மும்பைல ஒரு ரென்டலுக்கு வீடு விட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க 20% ரென்டல் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறத கட்டி ஆகணும். ஆனா துபாய்ல ரென்டல் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் கிடையாது. ஸோ இதுலருந்து ஏர்ன் பண்ற எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். டாக்ஸ்ன்னு சொல்லி எதையுமே வெளிய நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதனால தான் நெறைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டீஸ்க்கு இது ஒரு குளோபல் டூரிசம் பிளாட்ஃபார்மையும் தாண்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கும், நெறைய ஏர்ன் பண்றதுக்குமான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாவும் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. உங்க கையில காசு இருக்கு, நெறைய சேவிங்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, துபாய்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்டின்னு சொன்னா, நீங்க பண்ணுவீங்களா? இல்லையா? அப்டிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பதிவுல பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.